ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன மூவி பத்தி பார்க்க போறோம்னா, லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா லைஃப் ஒன்று லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணும். இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா காமெடி என்டர்டெய்னர் தான். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோயின் லவ்வ ஹீரோ சேர்த்து வைக்கணும். பட் அவங்க அப்பா ஜாதி வெறி புடிச்ச ஆளு. அதையும் மீறி எப்படி சேர்த்து வைக்கிறான் ஹீரோ அப்படிங்கிறது தாங்க ஒன்லைன். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேணா கொஞ்சம் ஓகேவா இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் என்னடா நடக்குது இங்கன்ற மாரி ஃபீல் ஆச்சு. எனக்கு சொல்ல வர மெசேஜ் வேணா ஓகே. பட் அது கொண்டு போற விதம் தான் சரியில்லன்னு சொல்லுவேன். இதே ஹீரோவுக்கு மேரேஜ் ஆகாம எல்லாம் பண்ணியிருந்தா ஓகே. பட் மேரேஜ் ஆகியும் தன்னோட லைஃப்ப பார்க்காம இப்படி பண்றது செட் ஆகல. டைரக்டர் கீர்த்தி சுரன் மேபி கிளிக் ஆகும்னு நினச்சு பண்ணியிருப்பாரு. பட் நிறைய பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லுவேன். சரத்குமார் ரொம்ப நல்லா ஹியூமர் கலந்த வில்லனிசமை கொண்டு வந்தார். அது சூப்பராகவே பண்ணியிருந்தார் அவர். பிரதீப் ஆஸ் யூஸ்வல் ராக். தமிழ் சினிமாவில் எஸ்கேக்கு அப்புறம் ஒரு தவிர்க்க முடியாத ஆக்டராக வளர்ந்து வந்துட்டார். ஹீரோயின் மமிதா ரொம்ப அழகாக க்யூட்டாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப மேக்கப்லாம் இல்லாமல் நேச்சுரலாக காட்டியிருந்தாங்க. எனக்கு அவங்க எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி மமிதா ஸ்டேஜில் அழுகும்போது பிரதீப் வந்து வாசலில் நின்றுக்கிட்டு தன்னோட சின்ன வயசில் நடந்த சீக்வன்ஸை நினச்சி பார்ப்பாரு. அது ரொம்ப பிடிச்சது. அப்புறம் பிரதீப்போட ஃப்ரெண்டு உண்மையை வந்து மமிதா கிட்ட சொல்லுவார். அந்த சீன் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. இந்த படத்தோட ப்ளஸ்ஸே சாங்கும் பிஜிஎம் ஸ்கோரும் தான் நான் சொல்லுவேன். சாய் அபியங்கர் ரொம்ப நல்லாவே போட்டிருந்தாரு. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில. சாங்ஸ் மேபி அந்த ஊரும் பிளட் வந்து ஒரே வெர்ஷனை நிறைய விதமாக போட்டிருந்தாலும் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் பிஜிஎம் ஸ்கோர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவராலாக இந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும் எனக்கு அப்படின்னா இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ். See you on the next video.